Sugandhi. Welcome to your recipes diary. இன்னைக்கு நம்ம வீடியோல வெஜிடபிள் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். முதல்ல காய்கறி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து உங்களுக்கு வேணுன்ற காய்கறி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு இட்லி பாத்திரத்துல வேக வைக்க போறேன். நீங்க இட்லி பாத்திரத்துல ஸ்டீம் குக் பண்ணி எடுக்கலாம், இல்ல டைரக்டாவும் வேக வைக்கலாம். காய் வெந்துட்டு இருக்கிற இந்த சமயத்துல மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. 1/2 கப் தேங்காய், 1/4 கப் முந்திரி சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷத்துல காயும் நல்லா சாஃப்டா குக் ஆயிடுச்சு. அடுத்ததா குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பிரிஞ்சி இலை, கல்பாசி, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 இன்ச் பட்டை, 1 ஸ்டார் அனீஸ் சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ளேவர் வந்ததும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பச்சை மிளகாய் ஸ்லிப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததும் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இருந்தால் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேம்ல தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்டா வதங்கினதும் ஸ்டவ் லோ ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காம இருக்கிறதுக்காக ஒரு 2 டீஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம்ல ஒரு லிட் போட்டு மூடிட்டு மசாலால இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. ஸ்பைசஸ் பர்ன் ஆகாம இருக்கிறதுக்கு தேவைப்பட்ட இடையில லிட் ஓபன் பண்ணி கலந்து விட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசாலால இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் வேக வச்ச காய்கறி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நல்ல நைஸா அரைச்சு எடுத்த தேங்காய், முந்திரி விழுது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. குருமா எந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதாவது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் கொஞ்சம் திக்கா இருந்தா நல்லா இருக்கும். ரைஸ்க்கு போட்டு சாப்பிட்றதா இருந்தா கொஞ்சம் தண்ணியா இருந்தா கரெக்டா இருக்கும். கடைசியா 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடைசியா உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கான்னு டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால நான் கொஞ்சமா கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சிடுங்க. நல்லா பாயிலிங் ஆக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திட்டு லிட் போட்டு மூடிட்டு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப லிட் ஓபன் பண்ணிட்டு பார்க்கலாம். பாருங்க, சுத்தி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இவ்வளவுதாங்க, சுவையான வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. கடைசியா உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தா பொடியா நறுக்கிட்டு தூவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ரெசிபி வீடியோஸ்க்கு யோர் ரெசிபிஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.